Assalamualaikum my YouTube family, welcome to long distance diaries. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து குவைத்ல இருந்து பார்சல் ஒன்னு சென்ட் பண்ணியிருந்தாரு. 25 kg பார்சல். அந்த பார்சல் வந்து அன்பாக்சிங் பண்ணது தான் பார்க்க போறீங்க. ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பார்சல் வந்து எப்போ ரிசீவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 அன்னைக்கு தான் ரிசீவ் ஆச்சு. அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து வேலூர்காரங்க தான். அந்த அண்ணா வந்து வந்திருந்தாங்க வெக்கேஷனுக்கு. அவர்கிட்ட தான் சென்ட் பண்ணி விட்டுருந்தாரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ரிசீவ் ஆன 5th பார்சல் இது. பட் பெரிய பார்சல்னு பார்த்தா இதுதான். அவங்க கம்பெனியில் வந்து நிறைய பேர் வந்து 2 months வேலை செஞ்சுட்டு 1 month லீவுக்கு வந்துட்டு போவாங்க. எல்லாருமே அந்த மாதிரி தான் ரெகுலராக வேலை செய்கிறவங்க. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வரப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு 5 kg 3 kg அந்த மாதிரி பார்சல் வந்து அனுப்பிட்டுருப்பாரு. கேரளா ப்ளஸ் தமிழ்நாடுக்காரங்க வந்தால் மட்டும்தான் அவர் பார்சல் சென்ட் பண்ணி விடுவார். அவங்க வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொரியர் போட்டு விட்டுருவாங்க. என் அட்ரஸ்க்கு நான் ரிசீவ் பண்ணிப்பேன். இந்த அண்ணா மட்டும்தான் வேலூர்காரங்கன்றனால 25 kg வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திங்ஸ் வந்து 25 kgக்குள்ளே சென்ட் பண்ணி விட்டுருந்தாரு. அக்டோபர் 3 மார்னிங் 7 o'clock வந்து அந்த அண்ணா ரீச் ஆகிட்டு வேலூருக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா தான் போய் ஆட்டோவில் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு வந்தார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா திங்ஸும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஜோயா வந்து அவங்க அப்பா கிட்ட பூமர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அவரும் வாங்கி சென்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் அவட்ட கொடுக்கும்போது வீடியோ எடுத்து சென்ட் பண்ண அவளோட ரியாக்ஷன் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொன்னார். அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்க அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு. तुझे एक सरप्राइज है. क्या सरप्राइज? तू आप बोल तू गेस कर देखेंगे. हाँ? तू गेस कर क्या सरप्राइज कर दे. अच्छा क्या क्या वो हाँ क्या बोली तच क्या तुझे भी सरप्राइज करना की क्या कर रहा इधर bubble gum रो रो दीदी खोलिंद रो अभी एक देख वो बॉक्स उठा बोल तू ये दो मिनट किताब में 10 20 है मंजे चेयर में रख ले जा. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அக்டோபர் 5 அன்றைக்கி நாங்கள் சென்னை போயிருந்தோம். சென்னையில் ஒரு மேரேஜ் இருந்துச்சு. அந்த மேரேஜ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். லீவில் கூட பசங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போகல இல்லையா. ஸோ அதனால் ஒரு நாள் மட்டும் போயிட்டு வரலாம் எங்கேயாச்சுன்னு சொல்லிட்டு மேரேஜ் கூட இருந்ததுனால சரி அதுவும் அட்டென்ட் பண்ண மாதிரி ஆகும், பசங்களையும் வெளியில் கூப்பிட்டு போன மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். நான், எங்கள் அம்மா, அப்பா, ஜோயா, லுப்னா, அனஸ், அஃப்ரின், அப்புறம் எங்கள் பெரியம்மா ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து தான் காரில் தான் போயிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் 7 o'clock வீட்டில் இருந்து கிளம்பியிருந்தோம். போகிற வழியிலேயே A2B வந்துச்சு. சரின்னு சொல்லி அங்கேயே ஸ்டாப் பண்ணி எல்லாரும் டிஃபன் வாங்கி சாப்பிட்டாச்சு. எல்லாரும் பூரி தான் வாங்கியிருந்தோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புனது தான். சென்னை ஹட்ஸ் கமிட்டியில் தான் மேரேஜ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணது தான் காரு. அதுக்கு நடுவில் எங்கேயுமே நிப்பாட்டலை. 10:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் அன்றைக்கி. மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு லஞ்ச் கூட அங்கேயே சாப்பிட்டாச்சு. மேரேஜில் என்ன வைப்பாங்க எப்பயும் போல் பிரியாணி தான். ஸ்பெஷல் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸ் வெரைட்டி 2 இருந்துச்சு. சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்தாச்சு. நாங்கள் பீச்சுக்கு போனதே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 hours பீச்சில் இருந்திருப்போம். 6 o'clock வரைக்கும் இருந்தோம். பசங்கள்லாம் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு வந்தாங்க. பசங்கள்லாம் விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். நெத்லி ஃப்ரை இருக்கும் இல்லையா, அது வாங்கினோம் ஒரு பிளேட்டு. அதுக்கப்புறம் பஜ்ஜி ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு, சீஸ் பால்ஸ் ஒரு பிளேட் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அப்புறம் ஃபைனலாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு. சரி மீன் வாங்கிட்டு போகலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மறுநாள் சமைக்கிறதுக்காக எல்லோரும் போய் மீன் வாங்கினோம்.
மீன் ப்ரான்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணிட்டோம். அங்கேயே ஆளுங்க இருக்காங்க க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு. அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டு எல்லோரும் பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. வர வழியில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் எங்கள் சித்தி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அங்கிள் வந்து டீ கடையில் நின்றுட்டு இருந்தார். எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அவர் கூட டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு வேலூர் ரீச் ஆனது. அன்றைக்கான டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஜைத்துன் ரெஸ்டாரண்ட்டு, இங்கே எப்போ போனதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 அன்னைக்கு ஆம்பூரில் இருக்க ஜைத்துனுக்கு தான் போயிருந்தோம். வேலூரில் கூட இருக்குது, பட் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தது வந்து ஆம்பூரில் இருக்க ஜைத்துனுக்கு. ஆம்பூரில் வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் போகிறான்ற மாதிரி சொல்லி என் தம்பி வந்து கூப்பிட்ருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு ரெடியாகி கிளம்பி அன்றைக்கி ஈவினிங் போயிருந்தேன். ஒரு 5 o'clock இருக்கும் அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம் நாங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் சேர்ந்து. பஸ்ஸில் தான் போனோம் அன்றைக்கி. போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour அங்கே இருந்திருப்போம். அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பீஃப் 65 இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு ஒய்ஃப் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜைத்துன் போகிறாங்களாமே, பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்களான்ட்டு. அப்போ தான் எனக்கே தெரியும் என் தம்பி வந்து இதுக்காக தான் பிளான் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை இந்த மாதிரி போகிறோன்னு சொல்லிட்டு. எங்கள் எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அன்றைக்கி அங்கே போனது. அதுக்கப்புறமா தான் போயிட்டு ரெடி ஆகி அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து ஆட்டோவில் போய் கிளம்புனோம். அவங்க வீட்டிலேருந்து ஒரு 5 minutes ட்ராவல் இருக்கும். ஆட்டோவில் தான் போயிருந்தோம் ஜைத்துனுக்கு எல்லோரும் சேர்ந்து. நைட் அங்கே போயிட்டு எல்லோரும் சேர்ந்து டின்னர் அங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லோரும் ஆர்டர் பண்ணி அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் வந்து நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து பஸ்ஸில் தான் வீட்டுக்கு வந்தோம். ஆர்டர் பண்ணி வாங்கின எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ப்ரான்ஸ் பிரியாணி மட்டும் இருந்துச்சு, அது வந்து பேக் பண்ணி வாங்கிட்டோம் நாங்கள். அதுவுமே கிரில் ஃபிஷ் கூட வந்து 2 குபூஸ் இருந்துச்சு, அது ரெண்டுமே பேக் பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரதுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆயிடுச்சு. செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அன்றைக்கி வர வழியில். கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பைபாஸில் தான் பஸ்ஸு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே இறங்கி அந்த ஸ்டாப்பிங்லேயே இறங்கியாச்சு. நாங்கள் அங்கேயே இறங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. மழை தான், செம்ம மழை இருந்துச்சு. எப்படியோ வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். 11 o'clock வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பசங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் துணி துவைச்சி போகிற வேலை இருந்துச்சு, அதுவுமே மிஷினில் போட்டிருந்தேன். நான் ஈவினிங் இங்கே போகிற பிளானே இல்லையா, சட்டுன்னு திடீர்னு தானே கிளம்பணும் சடனாக பிளான் பண்ணி. ஸோ அதுவுமே துவைச்சி போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கே பார்த்திங்கன்னா 12 o'clock மேலே ஆயிடுச்சு எனக்கு. அன்றைக்கி சர்ப்ரைஸாக என் தம்பி கூப்பிட்டு போய் டின்னர் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் என்னென்னா சுஜாத் என் கூட இல்லையேன்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும்தான் ஜைத்துனில் உட்காந்து சாப்பிட்டு வந்த வரைக்கும் கூட எனக்கு இருந்துச்சு. அவரை ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் அந்த மூமெண்ட்டில். அவனும் இருந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும். எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாருமே போயிருந்தோம், அவர் மட்டும்தான் மிஸ்ஸிங். அன்றைக்கான டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13 வந்து ஜோயா லுப்னா ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஜோயாவுக்கு வந்து சந்திராயன் 3 டாபிக் கொடுத்துருந்தேன். லுப்னாவுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட் வெஸ் ஜங்க் ஃபுட் 2 பேத்துக்கும் 2 டாபிக் செலக்ட் பண்ணி அதுக்கான ஸ்பீச் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். Hello all, my name is Zoya Fatima. I am Chandrayaan 3. Chandrayaan 3 is India's third moon mission. It was conducted by ISRO. It was sent into space on 14th July 2023. It was launched from Satish Dhawan Space Center. It safely landed on the moon around 6:04 p.m. on 23rd August 2023. India became the first country to land on the South Pole on the moon surface. Thank you. இப்போ ஜோயா சொன்னா இல்லையா, அந்த ஸ்பீச் தான் நான் ஜோயாவுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். லுப்னாக்கும் ஒரு 4 லைன் சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த ஃபுட்டு பற்றி. பட் அவள் வந்து சரியாக கற்றுக்கல, ஸோ அதனால் அவள் சொல்லலை. இந்த கெட்டப்பில் தான் ஜோயா லுப்னா 2 பேரும் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க அன்றைக்கி. நான் தான் ரெடி பண்ணேன் இது எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து. கரெக்டாக காம்படிஷனுக்கு ஒரு 4 days இருக்குன்னா அதுக்கு பிஃபோராக மட்டும்தான் மெசேஜ் வந்துருந்துச்சு ஸ்கூல்லேருந்து. அந்த 4 days வந்து ட்ரெஸ் ஏதாவது ஆர்டர் போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் வராது இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம். நேரில் போய் எங்கே அலைஞ்சு வாங்குறதுன்ட்டு எனக்கு தெரியாது, நான் தனியாக எங்கே போய் வாங்குறது. ஸோ அதனால் நானே இந்த மாதிரி டாபிக் வந்து சூஸ் பண்ணி வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் until then உங்கள் ஐஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.